ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்க ஷெஃப் தீனா. இன்னைக்கு என்னோட சட்டுப்படி சமையல ஒரு அருமையான சூப்பரான டிஷ் பண்ண போறாங்க. அந்த டிஷ் என்ன கேட்டீங்கன்னா ப்ரோக்கோலி வித் சால்ட் பெப்பர். அதாவது ப்ரோக்கோலியும் சால்ட்டும் பெப்பரும் போட்டு டாஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பேசிக்கான சூப்பரான டிஷ் உங்களுக்கு சொல்லி தரேன். இது எப்படி பண்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது தேவையான இன்கிரியன்ஸ் பார்ப்போம். பட்டர், ப்ரோக்கோலி, கார்லிக், சால்ட், ஒயிட் பெப்பர், கிரீம். இதாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்கிரியன்ஸ். இப்போ இந்த டிஷ் எப்படி செய்யறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு பற்ற வச்சு அது மேல இந்த நான்ஸ்டிக் பேனை மேல வைக்கலாம். இப்போ நான்ஸ்டிக் பேன் மேல வச்சிருக்கோம். இந்த ப்ரோக்கோலி என்ன கேட்டீங்கன்னா இந்த ப்ரோக்கோலி வந்து காலிஃப்ளவரோட ஃபேமிலியில சேர்ந்தது. அது நிறைய பேருக்கு இந்த லோக்கல் மார்க்கெட்ல கிடைக்காது. கண்டிப்பா நீங்க சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ரோக்கோலி உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது. உங்களுக்கு அந்த வெஜிடபிள் சாப்பிடும்போது ஒரு ஜூஸியான ஜூஸ் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ பொட்டில் ஆட் பண்றேன். இந்த வெஜிடபிள் வந்து நான் லைட்டா கொஞ்சமா தண்ணி வச்சு லைட்டா பிளான்ச் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது கொதிக்கிற தண்ணியில போட்டு நான் எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் கார்லிக் ஆட் பண்ணலாம். நல்ல ஒரு அருமையான டிஷ் இது. இப்போ நம்மளுக்கு இந்த கார்லிக் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகுது. அதாவது மேக்சிமம் இங்கிலீஷ் வெஜிடபிள் அதிகமா எங்கிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா பெங்களூர்ல இருந்து வருது. நம்மளுக்கு இந்த பேபிகார்ன், அஸ்பரகஸ், ப்ரோக்கோலி, பெல் பெப்பர்ஸ், ஜூக்னி இந்த மாதிரி வெஜிடபிள் எல்லாமே வந்து பெங்களூர்ல இருந்து நம்மளுக்கு அதிகமா வருது. இங்க வந்து நம்ம தமிழ்நாட்டு உள்ள வந்து எங்கேயும் பண்றது இல்லை. ஏன்னா குளிர்ச்சியான இடத்துல வந்து தான் இந்த வெஜிடபிளை பண்ண முடியும். இப்போ இந்த ப்ரோக்கோலி வந்து நம்ம இதுல போட்டிருக்கேன். இப்போ லைட்டா வாட்டர் ஆட் பண்ணிருக்கோம். கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். அதுக்கு பிறகு வந்து நம்ம இதுல ட்ரை ஆக்கி கொஞ்சம் சால்ட் பெப்பர் போடலாம். அதுக்கு கொஞ்சமா சால்ட் இதுல ஆட் பண்றேன். ஏன்னா அதை குக் பண்ணும்போது கொஞ்சம் கூட சால்ட் இல்லாம குக் பண்ணிச்சுங்க அந்த டைம்ல என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த ரியல் ஜூஸ், அதாவது சால்ட்டோட ஜூஸோட டேஸ்ட் தெரியாது. அந்த ஒரு ரீசன் தான் கொஞ்சமா வந்து நீங்க குக் பண்ணும்போது சால்ட் போடணும். பினிஷிங் டைம்ல உங்களுக்கு எவ்வளவு சால்ட் தேவையோ அந்த டைம்ல போட்டு குக் பண்ணிக்கலாம், பினிஷ் பண்ணலாம். இந்த வெஜிடபிள் வந்து நீங்க பொடிசாவோட கட் பண்ணிடலாம். ரொம்ப பொடிசா, அதாவது கீமா சொல்லுவாங்க பாத்தீங்களா, சிக்கன் கீமா, மட்டன் கீமா, அந்த மாதிரி இது ப்ரோக்கோலி வந்து நல்லா கீமா மாதிரி கட் பண்ணிட்டு நீங்க போட்டு டைரக்டா டாஸ் பண்ணி நீங்க பிரெட், அதாவது வீட்டுல யாரும் இல்ல அந்த டைம்ல வந்து ரைஸ் ரெடி பண்ணணும், கிரேவி, அது குழம்பு, சாம்பார் வைக்கணும், ரசம் வைக்கணும், அந்த மாதிரி டைம்ல யோசிக்கிற டைம்ல இது மாதிரி வெஜிடபிள் எதுவுமே டாஸ் பண்ணி பிரெட் எடுத்து லைட்டா பட்டர் அப்ளை பண்ணி நீங்க அதுல ஸ்டஃபிங் வச்சு நம்ம அப்படியே சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அது நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒரு ஈஸியான ஒரு ப்ரிப்பரேஷன். முக்கியமா பேச்சுலர்ஸ் வந்து இந்த மாதிரி டிஷ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து டைரக்டா வந்து கார்லிக்கை போட்டு டாஸ் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வாட்டர் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகணும். அதுக்கு பிறகுதான் நம்ம சால்ட் பெப்பர் நம்ம கொஞ்சம் போட்டு இங்க வச்சிருக்க கிரீமை வந்து இதில் ஆட் பண்ண போறேன். இப்போ இந்த வாட்டர் வந்து லைட்டா ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்போ நான் அழகா வந்து இந்த கப்ல பிளேஸ் பண்றேன். பிளேஸ் பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அடுப்பை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண பிறகு இந்த ஃப்ரெஷ் கிரீம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த ஃப்ரெஷ் கிரீம் வந்து கொஞ்சமா இதில் ஆட் பண்றேன். எதுக்குன்னா நம்ம வெறும் காலிஃப்ளவர் சாப்பிட ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சாப்பிடும் போது வீட்டுல வந்து என்னடா இது வெறும் வெஜிடபிள் சாப்பிடுறோம், என்ன டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த டைம்ல கொஞ்சம் லைட்டா கிரீம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு நல்லா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் ரிச்சா இருக்கும். அந்த ஒரு ரீசன் தான் நம்ம கிரீம் ஆட் பண்றோம். அதெல்லாம் கொஞ்சம் ஜூஸியா இருக்கும். நீங்க அந்த காலிஃப்ளவர், அந்த அதாவது காலிஃப்ளவர் உள்ள ப்ரோக்கோலியை வந்து நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து அந்த ஜூஸ் தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப அழகா இந்த கப்பில் இப்போ இந்த கப்பில் அழகா மாத்திட்டோம். இது வந்து இப்போ இந்த ப்ரோக்கோலி சால்ட் அண்ட் பெப்பர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். இதுல உங்களுக்கு எப்படி ரியல் டேஸ்ட் வந்திருக்கு, இது ஜூஸ் எப்படி வந்திருக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நல்லா அருமையா சூப்பரா இருக்குங்க. நான் சொன்ன மாதிரியே நீங்க டெய்லி மார்னிங் டீ காஃபி சாப்பிடுறது போல இந்த மாதிரி வெஜிடபிள் ஸ்டாக்கோட கொஞ்சம் கிரீம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது.